முஸ்லிம் தலித் தலைவர்கள் பாரம்பரியமான தங்களுடைய வாக்கு வங்கியை ஜெயலலிதாவிடம் இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து இன்றைய நாளிதழ் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்திருக்குது. அதில் வந்து முஸ்லிம் தலித் வாக்குகளை அதிமுக பெற்றிருக்குது. தலைவர்கள் ஓர் அணியிலையும் மக்கள் வந்து வேறு அணிக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை ரவிக்குமார் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த செய்தியை நான் ஏற்கவில்லை. ஏன்னா இது ஒரு கட்சியை சார்ந்தவங்கிறதுனால அப்படி நான் சொல்லலை. இந்த 3 தொகுதிகளில் இப்போ நாங்கள் புதிய தமிழகம் வந்து ஒரு தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டிவிட்டோம். மொத்தம் 3 தொகுதிகளில். அந்த தொகுதிகளில் நாங்கள் வாக்கு வாங்கியிருக்கிறத நேற்று நாங்கள் நாங்கள் 2 தொகுதியும் எடுத்து பூத் வாரியாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களோட தலித் ஓட்டில் ஒன்றும் சேஞ்சே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியில் எங்களுக்கு வாக்கு பார்ட்டியோட பேஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அதில் நாங்கள் கேட்காத தொகுதி அது. அங்கே வந்து நாங்கள் 3,05,000 ஓட்டு நான் வாங்கியிருக்குங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வராத அர்பன் ஓட்டையும் வந்து வாங்க முடிஞ்சிருக்கிறது இந்த தடவை. அதனால் என்ன ஒரு ஷிஃப்டை நான் பார்க்குறேன்னா, தொடர்ந்து தர்மபுரி கலவரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரம், சாதிய ரீதியான ஒரு அணிதிரட்டல் முயற்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் செய்யப்பட்டதுக்கு பிறகு வன்னியர் வாக்குகள், குறிப்பாக எல்லா கட்சிகள்லையும் இருக்கிற வன்னியர்கள், ஆதரவு சக்திகள், பார்ட்டி கேடர்ஸ் வந்து அப்படியே இன்டாக்டாக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிமுக இருக்குதுன்னா அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக இருக்குதுன்னா ஆனால் அதனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற வன்னியர்கள் வந்து அவங்களுடைய ஆதரவு நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடியுது. குறிப்பாக நான் சிதம்பரம் தொகுதியில் அந்த ஷிஃப்டை பார்க்குறோம். இது மாதிரி திருவள்ளூர் தொகுதியிலையும் அந்த ஷிஃப்டை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வன்னியர் அல்லாத பிற பிற்படுத்த ஜாதிகள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையில் இந்த 2 கட்சியுமே வேணாம் சொல்லிட்டு அவங்க எல்லாமே அதிமுகவை ப்ரிஃபர் பண்ணுற ஒரு நிலையும் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஷிஃப்ட்டுக்கு, இந்த தேர்தல் முடிவுக்கான காரணம் இந்த 2 ஷிஃப்ட்டு தான்ங்கிறது நாங்கள் நேற்று 2 அனலைஸ் பண்ணி பார்த்தல தெரிஞ்சது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன்னா, அடையாள அரசியல் வந்து ஒரு காலகட்டத்தில் சமூகத்துடைய தேவையாக இருந்தது. ஆனால் அந்த தேவை காலத்தை தாண்டி அரசியல் போய்கிட்டு இருக்குன்னு நான் இப்போ பார்க்குறேன். ஆனால் இது வந்து அடையாள அரசியல் கூட அது பலமாக இருந்த காலகட்டத்தில் கூட தனித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏதோ வேறு ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து தான் விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் புதிய தமிழகம் ஆனாலும் அந்த கூட்டணியில் சேர்ந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்தால் தான் அந்த அடையாள அரசியல் பயன் தரக்கூடியதா இருக்க முடியுங்கிறது நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம். கோalitionக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் ஏன் வருது? தனி அடையாள அரசியல் மூலமா மட்டுமே போயிட முடியாது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஒரு கூட்டணிக்குள்ள போறதுனால அதுல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப ரவிக்குமார் வந்து சொல்றாரு, இல்ல அந்த 3 லட்சம் வாக்குகள் நீங்க வந்திருக்க ரவிக்குமாருக்கு பார்த்தா தனியான அடையாள அரசியல்னால மட்டும் வர வாக்கு இல்ல. அவர் திமுகங்கிற இன்னொரு பொதுவான இன்க்ளூசிவான ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியோடு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த 3 லட்சம் வாக்கு வருது. அது இல்லன்னா அது வந்து 20,000 வாக்கா இருக்கலாம், 10,000 வாக்கா இருக்கலாம். அது சொல்ல முடியல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் சொன்னதாக இந்த செய்தியிலே இருக்கக்கூடியது இன்னும் கவனம் பெறுது. இது வந்து முஸ்லீம்கள் எங்களுக்கு போடாம இல்ல, அவங்க எங்களுக்கு தான் போட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சிலர் சாதி பார்த்து ஏசி சண்முகத்துக்கு போட்டிருக்காங்க, அதனாலதான் வந்து நாங்கள் 3வது இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி காதர் மொய்தீன் சொல்றாரு. இல்ல, சாதி அடிப்படையில மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கருத்து வேறுபாடு இல்ல. பல இடங்கள் அது நடக்குது. ஆனால் அதை கடந்து மக்கள் வாக்களிக்கிற நிலைமை தான் பெருவாரி நிலைமை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடங்களும் ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறாங்கன்னு அதை பொதுமைப்படுத்த முடியாது. லார்ஜ் பிக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் பிக்சர் மக்கள் ஜாதியை கடந்து ஓட்டு போடுற காரணத்தினாலதான் ஜெயிக்கிற கட்சிகளை திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் மிகப்பெரிய எண்ணிக்கையில வாக்கு பெறுவது ஜாதிகளை கடந்து பெறக்கூடிய வாக்குகள் தான். இல்ல, குறிப்பா வந்து நான் அதுதான் சொல்றேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேடர்ஸ் அவங்க வந்து தன்னுடைய கட்சியோ அவங்க அணியை மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க, அப்படி போடவும் இல்லை. ஆனால் அதனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க, சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க, அவங்க வந்து
அந்த ஒரு விசுவாசம் என்பது வந்து நம்ம முன்ன இன்டாக்டா எடுத்துட்டு இருந்தோம். அது இப்போ ரொம்ப ஷிஃப்ட் ஆகுது. எந்த ஒரு கட்சிக்கும் அது ஒரு நிரந்தரமாக இல்லை, அது வேரி ஆகுது. அதுல வந்து சாதி என்பது மிக ஒரு முக்கியமான பங்கு இந்த தடவை ரோல் பிளே பண்ணியிருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னொன்று, அதிமுகவை பொறுத்த அளவில் தருமபுரி கலவரத்துக்கு பிறகு அவங்க அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் வந்து தலித் மக்கள் மத்தியில் வந்து அதிமுகவை நோக்கி ஒரு சிம்பத்தியை வச்சிருந்தது. அதோட சேர்ந்து இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷனும் நடந்த போது அவங்க மேலே அந்த இலவச பொருட்கள் கொடுக்காத பல இடங்களில் வந்து அந்த வேட்பாளர்களை அமைச்சர்கள்லாம் திருப்பி அனுப்புனாங்கன்னு செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த அதிருப்தியை மீறி இந்த பணப்பட்டுவாடாவும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் என்கிற ஒரு நிலையை, ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அந்த செய்திக்குள்ள இன்னொரு சிக்னிபிகண்டான விஷயம் வந்து அவர் சொல்றது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர்லால் சொன்னதாக இருக்கக்கூடிய செய்தி. இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து 15 நாளைக்கு ஒரு முறை பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு இருந்ததுனால அதனுடைய கோபம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அணியையும் சேர்த்தே பாதிச்சிருக்கு. அதுல இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாலும் கூட திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்கல அப்படின்னு சொல்றாரு. அது பொதுவாகவே கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து மத்தியில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது வந்து காங்கிரஸ் தலைமையிலான திமுக உள்ளடங்கிய கூட்டணி தான் ஆட்சி நடத்தி கொண்டது. அதுல திமுகவுக்கு பொறுப்பு இல்லை, பங்கு இல்லைன்னு பிரிக்கலாம் முடியாது. கடைசி நேரத்தில் அவங்க ஒருத்தர் விலகி இருந்தாலும் கூட பெருவாரியா மக்கள் மனசுல அந்த 10 ஆண்டு கால ஆட்சி பற்றி இருக்கிற அதிருப்தி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அதிருப்தி தான். அதை வந்து முற்றிலுமாக திமுக அதிலிருந்து துண்டித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அது உண்மைதான். இது உள்ள இருந்த திமுக கூட்டணிக்குள்ள இருந்ததுனால அதிருப்தி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இப்ப மாயாவதி வெளியில இருந்து அந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்ததுனாலேயே கூட நாங்கள் தோல்வி அடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். Taka,